காசுக்காகவே 30 வெள்ளி காசுக்காகவே சீடனாலே காட்டி கொடுக்கப்பட்டீ, சீடனாலே காட்டி கொடுக்கப்பட்டீ. சங்கீதம் 37 அதிகாரத்தில் 31 வசனம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. இன்றைய மன்னாவின் தலைப்பு, நீதிமான்கள் தேவ வார்த்தைகளை இருதயத்திலே காத்துக் கொள்வார்கள். நீதிமான்கள் தேவனுடைய வார்த்தைகளை பொக்கிஷம் போல, புதையலை போல உடைய இருதயத்திலே காத்துக் கொள்வார்கள். நீதிமொழிகள் 3 அதிகாரத்திலே 1-2 வார்த்தைகள் சொல்லுகிறது, என் மகனே என் போதகத்தை மறவாதே, என்னுடைய வார்த்தைகளை உன் இருதயத்திலே காத்துக்கொள்ள. எப்படி காத்துக்கொள்ள வேண்டுமா? நீதிமொழிகள் 7 அதிகாரத்திலே 1-2 வார்த்தைகள் சொல்லுகிற வண்ணமாக, கண்ணன் மணி போல வார்த்தைகளை நீ காத்துக்கொள், காத்துக்கொள். அப்படி நீ காத்துக்கொள்வாய் என்று சொன்னால், நீதிமொழிகள் 3 அதிகாரத்திலே 2 வசனம் சொல்லுகிறது, உனக்கு நீடித்த நாட்களை, தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் ஆண்டவர் உனக்குள்ளே பெருகப்படுவார். அதே நீதிமொழிகள் 3 அதிகாரத்திலே 4 வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவும், அதன் நிமித்தமாக நற்புத்தியும் பெறுவாய். உன்னுடைய புத்தி நற்புத்தியாகவே இருக்கும். தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை காத்து நடக்கிறவர்கள், அவர்கள் நற்புத்தி உடையவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் ஒருவேளை முற்காலத்திலே துர்ப்புத்தி உள்ளவர்களாய் இருந்த போதிலும் கூட நல்ல புத்தி உள்ளவர்களாய் அவர்கள் மாற்றப்படுவார்கள், காணப்படுவார்கள் என்கிறதிலே சந்தேகமில்லை. அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, தேவனுடைய வார்த்தையை பொக்கிஷம் போல உங்கள் இருதயத்தில் நீங்கள் காத்து வைப்பீர்கள் என்று சொன்னார், காத்திருப்பீர்கள் என்று சொன்னார், நீங்கள் பயமில்லாமல் நடக்கலாம். நீ நடக்கும் போது பயப்படாதிருப்பாய். நீ தூங்கும் போது உன்னுடைய நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான பால்கடிப்பு வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். சடுதியான தீயிலும் பால்கடிப்பு வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்திலே பத்திரப்படுத்தி வையுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தந்து உங்களை மகிழ்ச்சியாக்குவார் என்கிறதிலே சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தைகளை இருதயத்திலே காத்துக் கொள்ளுகிறவர்கள், ஆண்டவரே, நீடித்த நாட்களை தீர்க்காயுசு உடையவர்களாய், சமாதானம் அவர்களுக்குள்ளே என்னென்னைக்கும் காணப்பட நீர் ஆண்டவரே உதவி செய்கிறவராய் இருக்கிறீரப்பா. என்னென்னைக்கும் மகிழ்ந்திருக்கவும் உம்மால் நடத்தப்படவும் தேவரீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் என்னென்னைக்கு எப்போது நீ பேர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.